இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கன்வாடிக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க, அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7783 ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 23 ஏப்ரல் 2025 அன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் மூலிமா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து போய் அப்ளை பண்ணணும். அது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னென்ன இடத்துல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அட்ரஸும் வந்து பிடிஎஃப்ல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும், பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எந்தெந்த ஊரில் வந்துட்டு எந்தெந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த ஆஃபீஸில் எந்த அலுவலகத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கில் பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த லைனில் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பிடிஎஃப் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அந்த அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த தாலுக்கா அப்படின்றத வந்து இந்த இடத்துல எழுதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், இந்த அப்ளிகேஷன் வந்து யார் பேரில் போடுறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து இந்த இடத்துல எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகப்பனார் பெயர், அப்பா பேரோ அப்படி இல்லைன்னா கல்யாணம் இருந்துச்சுன்னா கணவர் பேரோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து மொபைல் நம்பரோட இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து இந்த 4வது லைனில் வந்து நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது லைனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுனா இல்லை வந்து சிட்டியா அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிராமத்தை சேர்ந்தவங்களா, எந்த பஞ்சாயத்தில் சேர்ந்தவங்க இல்லை எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் வந்து 6வது லைனில் நீங்கள் வந்து எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து எந்த அங்கன்வாடி, அதாவது எந்த குழந்தை மையத்துக்கு நீங்கள் வந்து ஜாப் அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து எந்த ஊரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன், இந்த அங்கன்வாடிக்கு தான் நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் போட போகிறேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எழுதணும். இந்த இடத்துல வந்து 8வது லைனில் வந்து கல்வி தகுதி எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 9வது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த மார்க் ஷீட் நம்பரும் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து பெற்ற விவரம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டும் டிசியும் வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10வது லைனில் வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இப்போ உங்களுக்கு கரெக்டாக என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் எழுதணும், அதுக்கப்புறம் உங்களுடைய வயசு என்னவோ அதுவும் எழுதணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய வகுப்பு, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து இந்த பாக்ஸில் வந்து டிக் கொடுத்துட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் வாங்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்காக நீங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து எது வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து வாக்காளர் அடையாள அட்டை வைக்கலாம், அப்படி இல்லைனா குடும்ப அட்டை வைக்கலாம், அப்படி இல்லைனா ஆதார் அட்டை நீங்கள் வந்து வைக்கலாம். எது வைக்கிறீங்களோ அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடி கார்டா, இல்லை ரேஷன் கார்டா அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதிட்டு நீங்கள் அதுக்கான ஜெராக்ஸை எடுத்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 13வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து சிட்டி சைடில் இருக்கிறீங்கன்னா அந்த அங்கன்வாடி இருக்கிற வார்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆமாம், அந்த வார்டை சேர்ந்தவங்க
சேர்ந்தவங்க தான் அப்படின்னா ஆம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து டிக் கொடுத்துட்டு அந்த வார்டோட பேரை வந்து இங்கே வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை நான் அந்த வார்டை சேர்ந்தவங்கள இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்துட்டு 2வது லைனில் வந்துட்டு நான் வந்து பக்கத்து வார்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஆம் அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்துட்டு அந்த வார்டோட பேரை வந்து இந்த இடத்துல எழுதுங்க. அப்படி இல்லை நான் அந்த வார்டும் சேரல, அந்த வார்டு கூட எல்லையில் இருக்கிற பக்கத்து வார்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த 3வதுக்கு வாங்க. 3வதுல வந்துட்டு ஆம்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வார்டோட பேரை வந்துட்டு நீங்கள் வந்து எழுதணும். இதில் 3ல் நீங்கள் எந்த வார்டை சேர்ந்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எழுதிடுங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத்து சைடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அங்கன்வாடி இருக்கிற அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஊரோட பேரை வந்துட்டு நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிராமத்தோட பேரும் நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எழுதணும். இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் இல்லை அப்படின்னா நான் பக்கத்து பஞ்சாயத்து சேர்ந்தவங்க அப்படின்னா நீங்கள் அந்த பஞ்சாயத்தோட பேரும் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துடணும். நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத இந்த 3 பாக்ஸில் நீங்கள் எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவரா ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டிக் கொடுங்க. நான் திருமணம் ஆகலை அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை வந்து டிக் கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஆனவங்களில் யாராச்சும் கணவரால் கைவிடப்பட்டவங்க இல்லை மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதுக்காக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து யாராச்சும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணவரால் வந்து கைவிடப்பட்டவங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கணவரால் வந்து கைவிடப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லி டிக் கொடுங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தை உடைய பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா டிக் கொடுத்துருங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணவர் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண் வந்து குடும்ப தலைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் வீட்டில் வந்து குழந்தைங்களோ இல்லை கணவரோ யாராச்சும் விபத்தில் அடிபட்டு படுக்கையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம் கொடுங்க. இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 35 வயசில் 2 குழந்தைங்களோட விதவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம் கொடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சது 2 பெண் குழந்தைகளோட உள்ள பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை டிக் கொடுத்துருங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனாவது இருந்தீங்கன்னா அது வந்து ஆம் சொல்லி கொடுத்துருங்க. அப்படி எதுலையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருமணம் ஆகாமல் ஆதரவற்ற பெண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தாய் தந்தை 2 பேருமே இறந்துட்டாங்க, ஆதரவற்ற பெண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம் கொடுங்க. இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்பதாரர் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றுத்திறனாளி அப்படின்றத 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த கேட்டகரி அப்படின்றத நீங்கள் வந்து டிக் கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்துருங்க. இல்லை இந்த ஆப்ஷன்ஸில் நான் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆம் அப்படின்றத நீங்கள் இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக் கொடுக்கணும். இல்லைனா வந்து மாற்றுத்திறனாளி எதில் அப்படின்னு பார்த்தோன்னா குள்ளத்தன்மையோட இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இல்லைனா தொழுநோயாளியாக இருந்து நான் வந்து குணமடைஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அப்படி இல்லை வந்துட்டு நான் வந்து ஆசிடால் அட்டாக் ஆயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. நாள் அதாவது டேட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்து இந்த இடத்துல போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அவங்க கேட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் வாங்கி இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க சொல்கிற அட்ரஸில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது எந்த அலுவலகத்திலையோ அந்த அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கேட்டிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர்ஸ்க்கும் மினி அங்கன்வாடிக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒர்க்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர்ஸ்க்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அதில் வந்து 12th டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து 10th டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் உதவியாளருக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான 10th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எழுதணும். நீங்கள் வந்து ஒர்க்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th டீட்டெயில்ஸில் அந்த ஒர்க்கர் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு எழுதணும். இந்த ஹெல்ப்பருக்கும் ஒர்க்கருக்கும் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க்கர் பார்த்ததே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஹெல்ப்பர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து மாறுது. அதாவது 10th டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். மினி அங்கன்வாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒர்க்கருக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்ளிகேஷனாக இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அலுவலகத்தில் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கீழே வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து இது ஜெராக்ஸோட எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க பேசவும் தெரிஞ்சிருக்கணும் சரளமாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா விதவை, ஆதரவற்ற பெண்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் 5 வருஷம் வந்து எக்ஸ்டெண்டாக கொடுக்குறாங்க. 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க. 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கண்டிஷன் தான் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் வந்து சேம் கண்டிஷன் தான் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்பர்ஸ்க்கு என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஹெல்ப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதவை, ஆதரவற்ற பெண்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 45 வயசுக்குள்ள இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 43 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். நீங்க வந்து என்னென்னலாம் சென்ட் பண்றீங்களோ, அது எல்லாமே வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போகணும். நீங்க வந்து டைரக்ட்டா இன்டர்வியூ வைக்கும்போது, நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1க்கு 2 வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணலாம். நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் அதாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்காக ஆதார் கார்டு, இல்ல வோட்டர் ஐடி கார்டு அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஆதரவற்ற பெண்களா இருந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், இல்லன்னா விதவைகளா இருந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க வந்து சென்ட் பண்ணணும். எந்த ஒரு ஜெராக்ஸும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற பெண்கள், விதவை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லா ஜெராக்ஸும் இருந்துச்சுன்னா எல்லாமே செட்டா எடுத்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.